எதிர்நீச்சல் படம் முடிஞ்ச உடனே தனுஷ் சொன்ன வார்த்தை இந்த டீம் மறுபடியும் ஒரு படம் பண்ணும் அப்படின்றதாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எதிர்நீச்சல் இயக்குனர் RS செந்தில்குமார் இயக்கத்துல ஒண்டர் பார்ஸ் தயாரிப்புல சிவகார்த்திகேயன் நடிக்க அனிருத் மியூசிக்ல இப்போ காக்கி சட்டை ரெட்டியா இருக்கு. 27ஆம் தேதி ரிலீஸ். 2014 டிசம்பர் மாசத்திலேயே காக்கி சட்டை பெரிய படங்களோட போட்டி போடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த மேட்டர் அப்படியே அமுங்கிடுச்சு. அடுத்து பொங்கலுக்கு வருதுன்னாங்க, அப்பயும் வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் பிப்ரவரி மாதம் கடைசியில் வரும்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னது. அடுத்து படத்தோட ஹீரோயின் அமலா பால் முடிவு செஞ்சு அவங்க கால் ஷீட்லாம் கேட்டு அவங்க கால் ஷீட் இல்லைன்னு சொல்ல, நம்ம ஸ்ரீதேவியா இருக்காங்களே அவங்களே மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே புக் பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்க, படத்துக்கு காக்கி சட்டைன்னு பேர் வைக்கிறதுக்கு கமல் சார் அக்டோபர் மாதம் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க்கிங் டைட்டிலாக டானா அப்படின்ற பேர் தாங்க இருந்திருக்குது. ஆனால் இந்த பேர் வந்ததுக்கு அப்புறம் செம்ம கெத்தாகிருச்சுல. படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு பல விஷயங்கள் கிளம்பிச்சுங்க. தலை மாதிரி சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் பேசின டைலாக்னால தல ரசிகர்கள் ட்ரெய்லரை வைரலாக மாற்றினாங்க. ஆனால் இளைய தளபதி ரசிகர்கள் அது எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்போஸ் பண்ணாங்க. அடுத்து அநேகன் ட்ரெய்லரை 11 லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. பட் காக்கி சட்டை ட்ரெய்லரை 14 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு பரபரப்பை கிளப்புனாங்க பாஸ். முக்கியமாக ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா படத்தோட கதை உடல் உறுப்புகள் திருடுற கும்பலை பற்றினது அப்படின்றதாங்க. ஏற்கனவே என்ன எறிந்தால் அதே மேட்டரை ஹேண்டில் பண்ணியிருக்க இதில் வேற எந்த ஆங்கிளில் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆவலாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். மியூசிக் பக்கம் போனோம்னா அனிருத் பட்டையை கிளப்பியிருக்கார். காதல் கண் கட்டுதே, நம்ம சிவா பாடின ஐம் சோ கூல் ரெண்டுமே திரையிட்டு FM TV எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பிளே ஆகிட்டு இருக்கு. வாழ்க்கை முழுசு எங்கள் அப்பாவை காக்கி சட்டையில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா உணர்ச்சி வசப்பட்டு இந்த படத்துக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருக்காருங்க. இந்த காக்கி சட்டை அவருக்காகவே பார்த்து பார்த்து தைச்சிருக்காங்க. ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா, சைஸ் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு பிப்ரவரி 27ஆம் தேதி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் பாஸ். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க.